ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முருங்கைக்காய் குழம்பு வந்து எப்படி ஆட்டி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது மிளகு அரைச்சி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி, 2-3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து ஒரு 150 கிராம் கொத்தமல்லி சேர்த்தாதே போதுங்க. 50 கிராம் கொத்தமல்லியை வந்து இது கூட சேர்த்து நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக குருமிளகு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு டேஸ்ட்டும் கொடுக்குங்க குருமிளகு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கிறேன். வெங்காயத்தோடு ஒன்றா நல்லா வதங்கி வரணுங்க. ஒரு சிலர் நல்லா வதக்காமையே குழம்பு வைக்கிறாங்க ஆட்டி. அது வந்து பச்சை வாசம் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்லா வதக்கி தாங்க குழம்பு வைப்போம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வச்சாலும் இந்த மாதிரி நல்லா வதக்கி வைக்கும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க. பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும், அதுதான் மெயின். இந்த மாதிரி இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க, வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு திருப்பி விட்டுட்டு இதை மிக்சியில் வந்து ஆற வச்சு சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ இதை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு குண்டா வச்சுக்கலாம். அதாவது குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கலாம். அந்த சட்டிக்கு வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். என்னடா ரொம்ப நேரம் வெறும் அடுப்பே எரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான். கொஞ்சம் நேரம் இதை எரிய விட்டுட்டு அடுத்தது எடுப்போம். பற்ற வைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது கேஸ் வேஸ்ட் ஆகும். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். இல்லைன்னா கடுகு பச்சை வாசம் அடித்த மாதிரி இருக்குங்க. இப்போது இது நல்லா சட்டி காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க.
அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த முருங்கைக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயை கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாங்க. முருங்கைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகு எடுத்து அதில் ஊற்றிடலாம். அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை எடுத்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே முருங்கைக்காயை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் தண்ணியிலையே. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா மிளகு எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி மாதிரி வேணும்னாலும் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பச்சை வாசம் போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து காய் நல்லா வேகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ. பாய் பாய்.